21ஆம் நூற்றாண்டில் உலக நாடுகளின் போக்கிலும் செயல்பாடுகளிலும் பல மாற்றங்கள் வந்துவிட்டன. பவரும் பயமும் கூட ஓரிடத்தில் குவிந்து கிடந்த காலங்கள் சென்று இன்று பன்முனைகள் ஆகிவிட்டன. அந்த பன்முனைகளில் ஒன்று இந்தியா என்று வேண்டுமானால் தெளிவாக சொல்லலாம். இந்தியா தனக்கான வெளியுறவு கொள்கையும் நட்புறவும் மட்டுமல்ல, நட்பு வட்டங்களையும் உருவாக்கி கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் நெருங்கிய நட்பு வட்டத்தில் உள்ள நாடுகளில் ஒன்று பிரான்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா, இஸ்ரேல் போல இந்தியாவிற்கு நம்பத்தகுந்த நாடாகவும் நட்புக்கு ஏற்ற நாடாகவும் பிரான்ஸை இந்தியா கருதுகிறது. பிரான்ஸ் ஐரோப்பிய யூனியன் நாடாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் இன்று இந்தியாவிற்கு பிரான்சில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்ல, பிரான்சிற்கே இந்தியா மிசையில் விற்கிறது என்பது சுவராட்சியத்தின் உச்சம். பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பாரத பிரதமரின் நெருங்கிய நண்பர் என்பதும் வேறு ஒரு தகவல். அது சரி, இந்தியா பிரான்சிற்கே ஆயுதம் விற்கும் அளவிற்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலும் தயாரிப்பிலும் திறனிலும் அல்லது வேறு எந்த வகையிலும் முன்னேறி இருக்கிறதா என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பாருங்கள். ஐரோப்பிய யூனியன் உள்ள நாடுதான் பிரான்ஸ் என்றாலும் தாய்மொழி பிரெஞ்சிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாடு. அதனாலோ என்னவோ பல பொழுதுகளும் பல காரணங்களால் ஆங்கில மொழி பேசும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் எப்போதும் முரண்படும் அல்லது உரசலும் ஏற்படும். பிரெஞ்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கடந்த சில வருடங்களுக்குள் பல தடவை வெளிப்படையாகவே சொன்ன விஷயம் என்னவென்றால், ஐரோப்பிய நாடுகள் சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும், அதற்கான காலம் ஆகிவிட்டது, அமெரிக்காவிற்கு ஜால்ரா போடும் மனோநிலையிலிருந்து மாற வேண்டும் என்று அவர் அழுத்தமாக குறிப்பிட்டார். அமெரிக்காவையே மட்டும் நம்பியிருக்கும் மனோநிலையிலிருந்து மாறி நமது பாதுகாப்பானாலும் சரி, வெளியுறவு கொள்கையானாலும் சரி, தனித்துவத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான காலம் வந்துவிட்டது என்றும் அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார். சொல்வதோடு நில்லாமல் அவர் சுதந்திரமாக செயல்படவும் செய்தார். இந்தியாவுடனான நட்புறவை பேணுவதிலும் அதிக அளவு இந்தியாவுடனான உறவுக்கு அக்கறை காட்டுவதிலும் அவர் வெற்றி பெற்றார். இத்தாலியை தவிர்த்து எந்த ஐரோப்பிய நாடுகளுடனான உறவானாலும் அங்கு அமெரிக்காவின் செல்வாக்கு அங்கு இருக்கும் அல்லது அவற்றின் ஆளுமை இருக்கும். பிரான்ஸ் இதிலிருந்து மாறுபட்டு பயணிக்கிறது என்பது உண்மை. இந்தியாவின் ராஃபேல் போர் விமான வர்த்தக ஒப்பந்தமானாலும் சரி, இந்தியாவுடன் சேர்ந்து நீர்மூழ்கி கப்பல் உருவாக்குவதானாலும் சரி, பிரான்சின் ஒத்துழைப்பு இந்தியாவுடன் மிக உறுதியானதும் மிக நம்பிக்கையுடையதும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே அளவு நம்பிக்கையையும் உறுதியையும் இந்தியா திருப்பி அளிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை விட தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடு என்று நாம் கருதியிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் இன்று இந்தியாவிடமிருந்தே மிசையில் கேட்கிறது, வாங்குகிறது என்றால் நமக்கே ஆச்சரியம் தோன்றக்கூடும். இந்தியா அந்த அளவு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த நாடா என்ன என்ற கேள்வி வறுமையானால், ஆம், அவர்கள் சிலவற்றில் வளர்ந்தார்கள் என்றால் அல்லது முன்னேறியவர்கள் என்றால் நாம் ஒரு சிலவற்றில் அவர்களை விட முன்னேறி இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். ஜாம்பவான் அமெரிக்காவை கூட ஆசைப்பட வைத்த மிசைல் தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல். ஆனால் ரஷ்யாவின் ஒத்துழைப்போடு தான் நாம் அந்த மிசைலை உருவாக்கணும் என்பதால் அமெரிக்காவுக்கு அதை அளிப்பதில் இந்தியாவிற்கு சற்று தயக்கம் இருந்தது. ரஷ்யாவிற்கு அதில் விருப்பமே இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஒருவேளை இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கினால் என்ன ஆகும் என்று அமெரிக்காவும் தயங்கியது என்று கூட சொல்கிறார்கள். அது ஒருவேளை தங்கள் கௌரவம் குறைந்துவிடும் என்று நினைத்தார்களோ அல்லது இந்தியாவின் ஆயுதங்களுக்கு உலக அளவில் மதிப்பு கூடிவிடும், மவசு ஏறிவிடும் என்று நினைத்தார்களோ, இந்தியா உலக அளவில் ஆயுத உற்பத்தியில் ஆளுமை மேலோங்கி விடுமோ என்ற பயம் வந்துவிட்டதோ என்னவோ, அல்லது தாங்கள் வாங்குவதால் அந்த ஆயுதங்களுக்கு உலக அளவில் விளம்பரம் கிடைத்துவிடும், அது பன்மடங்கு வியாபாரத்தை பெருக்கிவிடும் என்று நினைத்ததோ என்னவோ, திடீரென்று அடக்கி வாசிக்க ஆரம்பித்தன. தனது ஆசையை வெளிப்படுத்திவிட்டு அமுங்கி போய்விட்டன. ஆனால் உலகின் மற்ற பல ஐரோப்பிய, ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள் உட்பட பிரம்மோஸை கேட்டு வரிசை கட்டி நிற்கின்றன என்பதுதான் நிதர்சனம். ஆனால் பிரான்ஸை கவர்ந்தது இந்த மிக பிரபலமான பிரம்மோஸ் ஏவுகணை அல்ல. பிறகு எது என்று கேட்டால் இந்தியாவின் பினாகா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் தான் பிரான்ஸை கவர்ந்திருக்கிறது. இந்த பிரான்ஸை கவர்ந்ததற்கு இதற்கு பல காரணங்களும் உண்டு. ANI என்ற சர்வதேச ஊடகங்கள் கூட இதை பற்றி சொல்கிறது. பிரான்ஸ் இந்தியாவின் பினாகா மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டத்தை மதிப்பீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. பிரான்ஸ் இதை வாங்க ஆசைப்படுகிறது என்பதை பிரான்சின் ராணுவ உயர் அதிகாரியின் தகவலாக ஊடகங்கள் சாட்சி நிறுத்தி பேசுகிறது. அதாவது உண்மையான செய்தி என்று கூற வருகிறது. அதோடு யூரோ ஏஷியன் செய்தி ஊடகங்களும் இதை பற்றி விலா வாரியாக செய்திகள் வெளியிடுகின்றன, விளக்கம் அளிக்கின்றன. அர்மேனிய நாட்டை தொடர்ந்து பிரான்சும் இந்தியாவின் பினாகா மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் வாங்க முனைகிறது என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவுடன் ஆயுத வர்த்தகம், தொழில்நுட்பம், கைமாறுதல்கள் எல்லாம் இந்தியாவிற்கு இருந்தாலும் அது பரஸ்பர கைமாறல்கள் என்பது ஆரம்ப காலங்களிலேயே இருந்தவை. ரஷ்யாவுடன் ஆயுத வர்த்தகம், தொழில்நுட்பம், கைமாறல்கள் எல்லாமே இருந்தாலும் இந்தியாவிற்கு அது ஆரம்ப காலம் முதலே
இருந்தது என்பதால் ரஷ்யாவை ஒரு பெரிய நாடு என்பதை விட மிகச்சிறந்த ஒரு நட்பு நாடு, நெருங்கிய உறவு நாடு என்றுதான் இந்தியா பார்க்கிறது. அதை தவிர்த்து நாம் பார்த்தோமானால் இந்தியாவின் சுய தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய மிக முக்கிய ஆயுதமும் தளவாடமும் ஆகிய இந்த பினாக்காவை வாங்கும் UN அங்கமான ஒரு ஐரோப்பிய நாடு இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கூட இந்தியாவின் தேஜஸ் போர் விமானத்தில் சொக்கித்தான் போனது என்றால் அது மிக இல்லை. அதை வாங்க ஆசையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தடுப்பது என்னவென்றால் முதலில் குறிப்பிட்ட காரணிகள் தான். அந்தஸ்து, இந்தியாவின் மதிப்பு உயரும், இந்தியாவின் ஆயுதத்திற்கு மதிப்பு கூடிவிடும் என்றெல்லாம் ஒரு தோன்றல் கூட இருக்கலாம். பிராண்ட் வேல்யூ எகிரிவிடும் என்ற பல காரணிகள் அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடும். அமெரிக்காவே வாங்குகிறது என்றால் இந்திய ஆயுத தளவாடம் என உலக சந்தையில் அதன் மதிப்பு கூடிவிடும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. அது இந்திய ஆயுதங்களுக்கோ அல்லது இந்தியாவின் உற்பத்திகளுக்கு ஒரு விளம்பரமாக மாறக்கூடும். அது அமெரிக்க ஆயுத கம்பெனிகளுக்கே ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அவர்களின் வியாபாரமே பாதிக்கப்படக்கூடுமோ என்ற பயமும் தயக்கமும் அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடும் என்றும் சொல்கிறார்கள். முதலில் இந்த தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கான நகர்வுகளை முன்னெடுத்த அமெரிக்கா பின்பு சைலண்டாக, அதாவது அமைதியாக பின்வாங்கிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த நோக்கத்தையே கைவிட்டு விட்டார்கள். இந்தியாவுடன் போட்டி போடும் சவுத் கொரியா போன்ற நாடுகள் ஆயுதமோ போர் விமானமோ உருவாக்கி விற்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய ஆயுதம் அல்ல என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதாவது அவர்கள் அங்கு ஆயுதம் தயாரிக்கிறார்கள், அவர்கள் கொண்டு போகிறார்கள், விற்கிறார்கள் என்று சொன்னாலும் அங்கு முதலீடு செய்வதும் தயாரிப்பதும் யார் என்று நாம் பார்ப்பதில்லை. அங்கு முதலீடு செய்துள்ள அமெரிக்கர்களின் நிறுவனங்கள் தான் இதை தயாரிக்கிறது என்பதுதான் அங்குள்ள சுவாரஸ்யம். மட்டுமல்ல, பேருதான் தென்கொரியாவை ஒழிய அங்கு தயாரிப்பதும் அதை விற்று லாபம் பார்ப்பதும் எல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்தியா அப்படி அல்ல. உண்மையான இந்திய உற்பத்தியை தான் அது மேல்நாட்டில் கொண்டு சென்று விற்கிறது. அதில் ஒன்றை UN கவுன்சிலில் உள்ள உறுப்பினரான ஐரோப்பிய நாட்டுடன் விற்பனைக்கு வியாபார ரீதியான பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால் அது இந்தியாவின் வெற்றி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லாம் முன்னேறிய நாடு என்று சொல்லிக் கொண்டுகின்ற ஒரு நாட்டிற்கு இன்று ஆயுதம் விற்கும் அளவு மிக உயர்ந்த நிலையில் இந்தியா வளர்ந்திருக்கிறது என்பதும் இந்தியாவிற்கு பெருமைதான். இதுவே இந்தியாவின் உலக முக்கியத்துவத்தையும் ஆளுமையையும் எடுத்து காட்டுகிறது. சமீப காலமாக தொழில்நுட்பமானாலும் உற்பத்தியானாலும் இந்தியா பாதுகாப்பு துறையில் உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்கிறது. பல்துறையிலும் தன் ஆளுமையை காட்டவும் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. சுமார் ஆண்டுக்கு 3 பில்லியன் அளவிலான ஆயுத ஏற்றுமதியை இன்று இந்தியா தற்போது செய்கிறது. இது ஒரு பெரும் வளர்ச்சி அல்ல என தோன்றினாலும் ஆயுதமே இல்லாமல் இருந்து வாங்கவே காசில்லை என்ற நிலையில் இருந்து அதை பார்லிமெண்டில் கூட புலம்பிய நிலையில் இருந்த இந்தியா சிறிதாக வாங்கும் திறன் பெற்று கடன்களை எல்லாம் ஓரளவு அடைத்து வளர்ந்து சொந்தமாக ஆயுதங்கள் தயாரித்து தற்போது அடுத்தவருக்கு, அதுவும் முன்னேறியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஜாம்பவான்களுக்கே அதை விற்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முன்னேறிய நாடுகளே எங்களுக்கு உங்கள் ஆயுதம் தாருங்கள் என கேட்கும் அளவிற்கும் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கும் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணமான வளர்ச்சி அல்ல. நாம் தவழ்ந்து பின் நடக்க ஆரம்பித்திருக்கிறோம். இனியும் நமது வளர்ச்சி நிறைய மீதம் இருக்கிறது. நாம் நிறைய வளர வேண்டியிருக்கிறது. நாம் நிறைய ஓட வேண்டியதும் இருக்கிறது. எனவே இதுவே ஒரு பெரும் வளர்ச்சி என்று சொல்ல முடியாது என்றாலும் இது கடந்து வந்த பாதைகளும் எந்த நிலையிலிருந்து எங்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போதும் இது மிகப்பெரிய வளர்ச்சி என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரான்சின் இந்த முடிவும் இந்தியாவின் இந்த வியாபார முயற்சியும் சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவனம் ஈர்க்கிறது. மட்டுமல்ல, பல சலனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறிதும் பெரிதுமான மற்ற நாடுகள் கவனிக்கும், வாங்க முயற்சிக்கும், வரிசை கட்டி நிற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணங்களும் உண்டு. பிரான்ஸ் போன்ற தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஒரு நாடு வாங்குகிறது என்றால் அது நிச்சயம் தரமும் திறனும் உழைப்பும் கொண்ட சிறந்த உற்பத்தியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இன்னொன்று, மற்ற அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிடும்போது நம்முடைய உற்பத்தி செலவு மிக மிக குறைவு. அது நம் திறனாளிகளையும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய திறமையும் நமது விஞ்ஞானிகளின் திறனும் அதில் ஒளிந்திருக்கிறது. அவர்களின் திறனின் வல்லமை அங்கு காட்டப்படுகிறது. நாம் விற்பதும் அதுபோல குறைந்த விலையில் தான் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது என்பதாலும் வாங்குபவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து விடுகிறது. மட்டுமல்ல, இதன் உழைப்பும் திறனும் மிக சிறந்தது என்பதால் இந்திய ஆயுதங்களுக்கு தற்போது உலக சந்தையில் மார்க்கெட் ஏறிக்கொண்டே போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நமக்கு அந்த அளவு உற்பத்தி செய்து விற்க முடியவில்லை என்பதுதான் நமது பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நமது உற்பத்தி திறனை வளர்க்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கிறது. இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லாஞ்சஸின் சிறப்பு என்னவென்று பார்த்தோமானால் அது இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தது 1986இல் இதன் வடிவமைப்பை முழுமையாக்கி இருந்தார்கள். இந்தியாவின் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனின் ஒரு துறைதான்
இந்திய இராணுவத்திற்காக இதை உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அர்மேனியா போன்ற நாடுகளுக்கும் இது விற்கப்பட்டு அவர்களும் இதை வெற்றிகரமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதும் இதன் சிறப்பு. இது பல்வேறு வகைகளில் தயாரிக்கிறார்கள். மார்க் 1 என்ற வகைக்கு 45 கிலோமீட்டர் தூரம் பாயும் திறன் கொண்டது என்று சொல்கிறார்கள். மார்க் 2 90 கிலோமீட்டர் பாயும் திறன் கொண்டது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு லேண்டரிலிருந்தும் வெறும் 44 நொடிக்குள், அதாவது 44 வினாடிகளுக்குள் 12 HP ராக்கெட்டுகளை செலுத்த முடியும் திறன் கொண்டது இந்த சிஸ்டம் என்று சொல்கிறார்கள். அதாவது பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம். இது இதன் தனி சிறப்பாகவும் கருதப்படுகிறது. பதுக்கி வைத்திருக்கும் ஒரு பொருள் அல்ல, அப்படிப்பட்ட ஆயுதமும் அல்ல இது. தேஜஸ் பற்றி கூட நிறைய விஷயங்கள் சொல்வதுண்டு. அதாவது அது போர்க்களத்தில் இன்று வரை பயன்படுத்தப்படவில்லை, எனவே அதற்கு உண்மையான திறன் அறிய வாய்ப்பு இதுவரையும் வாய்க்கவில்லை என்று சொல்லப்படுவதுண்டு. கார்கில் போரில் கூட இதன் முதல் வகையை பயன்படுத்தி பாகிஸ்தானை பின்னடைய வைத்ததில் இதன் சாதனை இருக்கிறது, தனி சிறப்பும் இருக்கிறது. ஆக போர்க்களத்தில் தனி திறனை நிரூபித்த சிஸ்டம் தான் இது. 2013 இந்திய அரசு 1383 கோடி ரூபாய் சிறப்பு தொகையாக இதற்கு அளித்து இதன் உற்பத்தியை கூட்டியது. அப்படி 1000 முதல் 5000 வரை ஆண்டுக்கு உற்பத்தி செய்யும் அளவுக்கு நம் திறனை இதன் ஆலைகளில் வளர்த்தது. 2005 பிறகு DRDO இதன் அடுத்த கட்ட மெருக்கேற்றும் பணிக்கான முயற்சியில் இறங்கியது. அப்படிப்பட்ட செய்திகளும் அன்று வந்த வண்ணம் இருந்தன. அதாவது 120 கிலோமீட்டர் இலக்குடன் 250 கிலோ எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இதை அமைக்கப் போவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் 2024 ஜனவரி 17 இதை பற்றி வெளிவந்த ரிப்போர்ட்டில் பினாக்கா பற்றி கூறப்படுவது 2 வேரியன்ட்கள் இது பற்றி உருவாக்கப்படுகிறது. அது 120 கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்டதாகவும் 200 கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்டதாகவும் இருக்கும் என்றும் சொன்னார்கள். பல நொடிகளில் 120 முதல் 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல ஏவுகணைகளை, அதாவது 12 ஏவுகணைகளை ஏவும் திறன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவின் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றமும் வளர்ச்சியையும் திறனையும் அது காட்டுகிறது. எதிரிகளை பயன்படுத்தும் அதே நேரத்தில் ஒருபுறம் என்றால் மறுபக்கம் நட்பு நாடுகளையும் இது விரும்ப வைக்கும் ஒரு செய்தியாகவும் செயலாகவும் மாறிவிட்டது. 2024 ஜனவரி 24 வந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தோமானால் 200 கிலோமீட்டருக்கு மேல் மட்டுமல்ல 300 கிலோமீட்டருக்கு மேல் பாயும் திறன் கொண்டதாக இதை வடிவமைப்பதற்கும் இதன் செயல்திறனை மெருக்கேற்றுவதற்குமான நடவடிக்கைகள் செயல்படுவதாக சொல்லப்பட்டது. 2024 செப்டம்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தோமானால் இந்திய இராணுவ அதிகாரிகள் வெளியிட்ட தகவல்களின்படி பினாக்கா தற்போதுள்ள தொலை தூர தாக்குதல் சக்தியை விட, திறனை விட 4-5 மடங்கு திறன் கொண்டதாக உருவாக்கும் முயற்சி நடப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதற்கிடையில் தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் விருப்பம் தெரிவித்து இப்போது வாங்குவதற்காக வந்து வரிசை கட்டி நிற்கிறது. இது போக்குவரத்திற்கும் பயன்பாட்டிற்கும் மிக தோதானதாக சொல்லப்படுகிறது. அதே சமயம் தாக்குதல் இலக்கு மிக துல்லியமானதாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். 2.9 மீட்டர் நீளம் முதல் 5.17 மீட்டர் நீளம் கொண்ட இந்த மிசைல்கள் 100 முதல் 250 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து, அதாவது ஃபோர்கட் சக்தி கொண்டு பாயும் திறன் கொண்ட இந்த மிசைல்கள் மிக துல்லியமாக செயல்பட்டு இலக்கை மிக சரியாக தாக்கும் திறனும் நம்பிக்கையும் கொண்டதாக சொல்லப்படுகிறது. மிக குறுகிய காலத்திலேயே மெருக்கேற்றப்பட்டு உலக கவனத்தை ஈர்த்து பிரபலமான இந்தியாவின் சொந்த தொழில்நுட்ப திறனை உலகுக்கு உணர்த்திய ஒரு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னிறைவை நோக்கி பாய்கின்ற இந்தியாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே கருதப்படுகிறது. மட்டுமல்ல, மிக வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட வரிசை கட்டி இந்தியாவின் முன் நிற்கிறது என்றால் இந்தியாவின் தொழில் புரட்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சாதாரணமானதல்ல.